So welcome to the channel. So today வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்க்கெட்ல நல்ல மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ குட் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டாக் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா TV18 ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ஸோ ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஸோ இதோட டார்கெட் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளியராக வியூ பண்ணுறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் எதுவும் மெயின்டைன் பண்ணல, பட் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நல்லா கீழே ஃபாலோவாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, எடுத்தவொடனே டெக்னிக்கல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட TV18 ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தலாம். ஸோ இந்த TV18 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டர். ஆக்சுவலாக இது ஒரு மீடியாவோட செக்டர். ஓகே, ஸோ இது மீடியாவோட செக்டர். ஓகே, ஸோ இந்த இதில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரைஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இழுத்து முட்டாங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பணம் ஒரு ஷேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த பிளாக் கலர் லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பண்ணியிருப்பாங்க புக் வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ 24.45. ஓகே, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ இருக்கும், ஸோ PE ரேஷியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ இதில் கொடுக்கல, இது வரைக்குமே கொடுக்கல இவங்க டிவிடெண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒரு 10 crore வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் நமக்கு என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு போட்டுருவாங்க. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் கம்பெனியில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த சார்ட்டில் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 years வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி growth எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சூப்பராக இருக்குது. அதுவும் நெட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ஸோ ரெவென்யூ growth வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கம்பெனியோட growth இருக்கு இல்லையா, ஸோ கம்பெனியில் எவ்வளோ பேர் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க, கம்பெனி எவ்வளோ ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கு, ஒரு கம்பெனி எவ்வளோ ஹோல்டிங்ஸ் அவங்க வச்சிருக்காங்களோ ஸோ அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனி அவங்க தானே நடத்துறாங்க. ஸோ அந்த கம்பெனி எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஷேர் ஹோல்டிங் வச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகே, நான் மேஜராக வந்து ஸோ ஃபண்டமெண்டலுக்காக சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் இந்த கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கவங்க 60.4% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகமான ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஒரு 51% மேலே இருந்துச்சு அப்படின்னாலே ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா ஸ்டாக்லையுமே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒர்த்தபிள் ஸ்டாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒருத்தர் தானே இந்த ஸ்டாக்ல நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டியூஷனில் இருக்க நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஷேர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக சிங்கிளால அனலைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க 100 பேர் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா இருக்கனால தான் அவங்க இன்ஸ்டியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அதுவும் 14.3% வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25.3% வந்து வச்சிருக்காங்க. ஓகே, கஸ்டமர் ஷேர் ஹோல்டிங் ஓகே, அதாவது ஷேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்ஜ்டு ஷேர் எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0.0. ஸோ கடனே இல்லாமல் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கம்பெனி இருக்கு. ஓகே, ஸோ TV18 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நமக்கு என்னென்ன தேவையோ ஸோ மேஜராக இருக்க மெயின் இம்பார்ட்டன்ட் திங் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வியூ பண்ணல, ஏன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொன்னால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் மேக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபிம்லாச்சி டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஃபிம்லாச்சி டூல் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே லோல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியில் மேலே அப்சைடுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ கிளியரான பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நான் நேற்று வீடியோ மேக் பண்ணாமல் ஏன் இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜனவரி மந்த்து 31 இல்லையா, ஸோ இந்த மந்த்துக்கான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கும் பிரேக் அவுட்டில் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நல்லா மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே,
ஸோ இதோட டார்கெட் எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட்டை கீழே இறக்கிட்டு ஸோ நம்ம ஃபிலிமினாச்சி டூலையும் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபிலிமினாச்சி டூவில் இது வரைக்கும் வந்திருக்க ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரீவியஸ் ஜோன், அதாவது இந்த ஜோனை தாண்டி பிரேக் அவுட் வச்சு ஃபிலிமினாச்சி டூலையும் பிரேக் அவுட் வச்சிருச்சு அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளோட டார்கெட், ஸோ கரண்ட் டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0.168. ஓகே, ஸோ இந்த ஜோன் வரைக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ஸோ இந்த 0.5 ரேஷியோ, ஸோ அதுக்கடுத்து 0.6 வரைக்குமே வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ 0.168 இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆனால் அப்படின்னா போதும். ஓகே, 60 ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு வாங்குறோம் அப்படின்னா அது 120 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னாலே நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன், இந்த கேண்டிலோட லோவை வச்சுட்டு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். மந்த்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, வீக்லியில் இருக்கு இல்லையா, ஸோ வீக்லிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, வீக்லிலையும் இதோட கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, வீக்லியில கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. போன வாரம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் எடுக்குது. ஓகே, ரீடெஸ்ட் எடுத்து ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொமெண்டம் இருக்கு. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எங்கே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ 44.20க்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம பையிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 இல்லை 57. ஸோ இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸோ பையிங் ப்ரைஸ் இதுதான். ஓகே, ஸோ மார்க்கெட் எப்பயுமே பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நான் ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணல இதுக்கு. ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பெனி. ஓகே, டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபாய். இருங்க, அதையும் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் டார்கெட். ஓகே, தேர்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 வந்து மார்க் பண்ணலாம். ஓகே, தேர்ட் டார்கெட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் அப்படியே டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வச்சிடலாம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்தராக அடுத்த டைம் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஓகே, பையிங் ப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக நான் வந்து மார்க்கெட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன். ஸோ ஓகே, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறதுனால ஓகே, ஸோ பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 போட்டுடலாம். ஸோ 57 ஸோ 25 இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரிக்டாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 44.20 ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ டார்கெட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்ததாக பார்க்க வேண்டியது டார்கெட் 1. ஓகே, டார்கெட் 1. ஸோ டார்கெட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் எவ்வளோ வருது, 90.55 ஃபர்ஸ்ட் டார்கெட். சாரி கைஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட். டார்கெட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 90. ஃபர்ஸ்ட் டார்கெட் 90 தானா. ஓகே, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 114. ஓகே, செகண்ட் டார்கெட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டார்கெட். ஸோ தேர்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 138.50. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சார்ட்லேயே வந்து கிளியராக வியூ பண்ணி ஸோ இதுலேயே வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீக்லிலையும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ டே வைஸ் வச்சு பிரேக் அவுட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் என்னென்ன சப்போர்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருந்தாலுமே டே கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹரிசாண்டல் இந்த ட்ரெண்ட் லைன் வருது இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறப்பையும் நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கூட உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ தூரம் கீழே வந்துட்டும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அதுவும் இல்லாமல் ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல 2 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கனால ட்ரெண்ட் லைனு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் பை சைடுக்கு போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா கைஸ், ஸோ இந்த ரீசன் எல்லாம் இருக்குங்கிறனால தான் ஸோ இந்த ஸ்டாக்கை பை பண்ண சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நமக்கு இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹை இருக்குது. ஸோ இந்த ஹை இதையே வச்சு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஸோ இந்த மார்க்கெட்டு ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ நீங்கள் இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TV18 ஸோ ஃபண்டமெண்டல் வைஸும் சரி டெக்னிக்கல் வைஸும் சரி ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த மந்த்லி கேண்டில் அதாவது இந்த டே கேண்டில் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் டார்கெட் எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஸோ கரெக்டாக இதோட ஜோன் இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னுக்கான ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பேட்டர்னை தாண்டி பிரேக் அவுட் வச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77.45. இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி ஒரு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் பை பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு ஸோ டே வைஸில் வைக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கம்மியாக கூட வரும். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஸ்டாக்கில் வைக்காமங்கிறது கூட கொஞ்சம் நல்லது தான். ஏன் அப்படின்னா ஸோ நல்லா இருக்குது ஃபண்டமெண்டல். ஓகே, ஸோ என்னைக்கா இருந்தாலும் இது ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதோட டே வைஸ் அனலைஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கூட ஸோ மார்க்கெட் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு, அகைன் ஒரு ரீடெஸ்ட் வருது. ஸோ என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் வந்துருக்கு. ஓகே, மறுபடியும் ரீடெஸ்ட் வந்திருக்கு, பிரேக் அவுட்டு அப்பு ரீடெஸ்ட் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன்லேயே ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் ஒரு பச்சை கலர் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களோட டார்கெட் இவ்வளோ தூரம் இருக்கும். ஓகே, ஸோ குட் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேவா கைஸ், TV18 ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸோ என்னோட ஓன் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஓகே அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நான் பார்க்குற விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.